ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியில் உனக்கான விஷயம் இப்படிதான் அற்புதமாய் அதிசயமாய் அழகாய் நிகழப்போகிறது. இனிமேல் நீ தைரியமாக இருக்கலாம். உனக்காக யாருமே இல்லை என்ற நிலை வந்தாலும் உனக்காக உன்னை தேடி உன்னருகில் உன் கூடவே உன் வராகி அம்மா நான் இருப்பேன். வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய காலம் மட்டும்தானே. அதிகபட்சம் நீ 100 ஆண்டுகள் வாழ்ந்து விடுவாயா? இருந்து விட்டு போகட்டும். இவ்வளவு குறைந்த காலமே வாழ்கிற நீ ஏன் தேவையில்லாமல் மன அழுத்தத்தோடும் சோகங்களோடும் வாழ்ந்து நாட்களை வீணாக்குகிறாய்? எதை பற்றியும் யோசிக்காமல் அத்தனை பாரத்தையும் என் மீது போட்டுவிடு. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை மட்டும் தெளிவாய் புரிந்துகொள். நடக்கும் எந்த விஷயத்திற்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்கவோ தீவிரமாக எடுத்துக்கொள்ளவோ வேண்டாம். எல்லாவற்றையும் இந்த வராகி அம்மாவிடம் சொல்லிவிட்டு நிம்மதியாய் சரியான முயற்சிகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் மட்டும் நீ செய்து வந்தால் போதும். உன் வாழ்க்கை பாதையில் வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுத்து விடுவேன் என் செல்லமே. கோபப்படும் போது கூட உன்னை திட்டி சபிக்காத உறவு யாராவது ஒருவர் இருக்கிறார்களா என யோசித்து பார். அப்படி இருந்தால் அவர்கள்தான் நீ சேர்த்து வைக்காத சொத்து. ஆம் என் செல்லமே, இப்போது உள்ள இந்த கலியுக காலத்தில் யார் ஒரு சிறு தவறு செய்தாலும் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு யாருக்குமே பொறுமையில்லாத மனநிலைதான் இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட நீ தவறு செய்தால் அதை பொறுத்து கொள்ளவும் சரி என்று அமைதியாக இருக்கக்கூடிய மனிதர்களும் உன் அருகில் இருந்தார்கள் என்றால் அது நீ செய்த மாபெரும் வரம், மாபெரும் புண்ணியம். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை மட்டும் நீ ஒருபோதும் விலகி நிற்காதே. இயங்கும் போது கிடைக்காத உறவு இயக்கம் முடிந்த பின் கிடைத்தால் எந்த பயனும் இல்லை அல்லவா? இப்போது நீ என்னிடம் கேட்காமலேயே ஏங்காமலேயே உனக்கான அன்பு மிகுந்த உறவை உன் அருகில் கொடுத்திருக்கிறேன். நிச்சயம் அவர்கள் மூலமாக உன் வாழ்வில் நல்லதுதான் நடக்கும். உன் வாழ்க்கையில் உயரத்தை எட்டும் வரையிலும் கொஞ்சம் காதுகளை மூடிக்கொள். ஏனெனில் நீ முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை செய்யும் போது உன்னை பற்றி அக்கம் பக்கத்தாரும் சுற்றம் சூழத்தாரும் உறவுகளும் நட்புகளும் ஆளுக்கு ஒரு விதமாய் பேசதான் செய்வார்கள். ஆனால் நீ உயர்ந்து உச்சத்தை தொடும் வரையிலும் முன்னேற்றத்தை பெறும் வரையிலும் யாரிடமும் என்ன சொன்னாலும் எதையும் கண்டுகொள்ள வேண்டாம். நீ உயர்ந்து வளர்ந்த பிறகு காதுகளை திறந்து மற்றவர் சொல்வதை கேட்டுக்கொள். ஆனால் வாயை மூடிக்கொள். ஏன் தெரியுமா? நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு தேவையில்லாமல் உன்னை அறியாமலேயே உன் வாயிலிருந்து ஒரு சில வார்த்தைகள் ஆணவமாகவோ அதிகாரமாகவோ வந்துவிட வாய்ப்பிருக்கிறது. அதனால்தான் உச்சத்தை தொடும் வரையிலும் காதுகளை மூடிக்கொள்ள வேண்டும். உயரத்தை எட்டிவிட்டால் வாயை மூடிக்கொள்ள வேண்டும். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு உனக்குள் துணிவே இருந்தாலும் கூட பணிவோடு எல்லாரிடமும் நடந்து கொண்டால், நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டால், அதன் மூலமாக நீ சந்திக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு சந்தோஷமானதாக தான் இருக்கும். இப்போது உன் வாழ்வில் இருக்கும் சவால்களையெல்லாம் நான் சமாளித்து உனக்கான சந்தோஷத்தை தருவேன். உன்னால் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நான் ஒருபோதும் கொடுப்பதே கிடையாது என் செல்லமே. நீ நினைத்தால் எல்லா சூழ்நிலைகளையும் உன்னால் கடந்து வர முடியும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய சக்தி உனக்குள் இருக்கும்போது நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? இதுவரை எந்த சக்தி உன்னை காத்து வழி நடத்தியதோ அதே சக்தி இனிமேலும் உன்னை கைவிடாது. நிச்சயம் நான் உன்னை காப்பாற்றுவேன். உன் மனதை உன் பிடியில் வைத்து கொள்ளாமல் யார் எதை சொன்னாலும் சரி என்று சொல்லுகிற நிலையிலிருந்து மாற்றிக்கொள். உன் மனதை உன் கைப்பிடிக்குள் நீதானே வைத்து கொள்ள வேண்டும். நான் சொல்வதை கேட்டு நடப்பதென்பது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எல்லா மனக்காயங்களையும் ஆற்றக்கூடிய மருந்தாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ வருந்தவே அவசியமில்லை. உன் மனதிற்கு பிடித்த பொழுதுபோக்குகளில் கவனத்தை செலுத்து. ஆனால் அளவோடு இருக்கட்டும். இப்போது நீ கஷ்டமாய் நினைக்கிற விஷயங்களை எல்லாம் உனக்கான களிப்பாக நான் மாற்றுவேன். புரிகிறதா? உனக்கான சந்தோஷமாக மாற்றப்போகிறேன் என்று சொல்கிறேன். உன் மனதை ஒருநிலைப்படுத்தி உனக்கு பிடித்த விஷயங்களை சந்தோஷமாய் செய்து கொண்டும் இந்த வராகி அம்மாவை நம்பி வணங்கி கொண்டும் இரு. உன் மனதில் நீ எதிர்பார்த்த விஷயங்களை நல்லபடியாய் நான் சொன்ன இந்த தேதியிலேயே நடத்தி முடிப்பேன். இனிமேல் இயல்பாகவே எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாய் நடக்கும். அது கிடைக்கவில்லையே, இது நடக்கவில்லையே என உன் மனதை நீயே மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. மனம் என்பது எண்ணங்களின் கலவைதானே. உன் எண்ணத்தில் நீ என்ன யோசிக்கிறாயோ அதுதான் உன் மனதில் வந்து சேருகிறது.
சில நேரங்களில் அந்த எண்ண ஓட்டம் என்பது செயலாகவும் மாறிவிடும். ஒரு சில விஷயங்களை பற்றி சிந்திக்கும் போது குறைவாய் சில மணி நேரங்கள் சிந்திப்பாய். ஒரு சில விஷயங்களை அதிகமாய் சிந்திக்கும் போது உனக்குள்ளேயே அமைதியின்மை வந்து விடுகிறது. தேவையில்லாமல் கவலையோ மன உளைச்சலோ உனக்கு வேண்டாம். என்ன நடந்தாலும் கடந்து போய்விடும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ளப்பார். உனக்கான சவாலாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இந்த வராகியம்மா நான் தீர்த்து வைப்பேன் என் செல்லமே. உன்னுடைய கோரிக்கையை என்னிடம் சொல்லிவிட்டாயல்லவா? நிச்சயம் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கை எனும் அச்சாணியை மட்டும் உன் மனதிற்குள் நிறுத்தி வைத்து பொறுமையோடு காத்திரு. எறும்பு ஊற ஊற கல்லே கூட தேய்ந்து போகும் என்பது போலதான் உன்னுடைய பக்தியாலும் நம்பிக்கையாலும் உன் பிரச்சனைகளை எல்லாம் தேய்த்து கரைய வைத்து மறைய வைக்கப் போகிறேன். உனக்காக உன்னுடைய எல்லா விஷயங்களையும் சரி செய்து நீ ஆசைப்பட்டதையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நல்ல வாழ்க்கை உனக்கு அமையப் போகிறது. இனிமேல் எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரமாக மட்டும்தான் இருக்கும். எல்லாம் என் வாழ்வில் முடிந்துவிட்டது என நீயாகவே ஒரு சில நிகழ்வுகளை வைத்து உன் வாழ்க்கையை எடை போட்டு விடாதே. நிச்சயம் உனக்கான பல முடிவுகளை இந்த வராகியம்மா என் கைகளில் தான் வைத்திருக்கிறேன். மனிதர்களை தாண்டியும் பல முடிவுகள் இறைவன் கைகளில் மட்டும்தான் உள்ளது என்பதை புரிந்து நடந்து கொள்ளேன் செல்லமே. நல்ல நேரம் உனக்கு நெருங்கி வரும் இந்த வேளையிலேயே உன் வாழ்க்கையை நான் வளமாய் மாற்றி காட்டப் போகிறேன். இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக மட்டும்தான் நடக்கும். என்னிடம் கோரிக்கையை வைத்த பிறகு இனிமேல் உன் வாழ்க்கையை பற்றியோ அல்லது இப்போது நீ மாட்டிக்கொண்டிருக்கும் இக்கட்டான சூழ்நிலை நினைத்தோ கவலை கொள்ள வேண்டாம். அத்தனையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை நான் தருவேன். இத்தனை நாள் எது நடக்கவில்லை என நீ வருத்தப்பட்டாயோ அதை இப்பொழுது அழகாய் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். எவ்வளவோ இடர்கள் வந்த போதிலும் கூட உன் மனம் கவலைப்பட்டதை தவிர இந்த வராகி அம்மாவை நினைக்க நீ மறக்கவே இல்லை. நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என சில காலமாகவே நீ நம்பிக்கையோடு தானே காத்திருக்கிறாய். ஆனால் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் கிணற்றில் போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்கிறது. எதுவுமே சரியாகவில்லையே என கவலைப்படுகிறாயா? கலங்காதே. நீ நினைத்ததற்கு மாறாக மாபெரும் அதிர்ஷ்டத்தை உன் வாழ்வில் வரவழைக்கப் போகிறேன். நீ தனிமையிலும் பிரச்சனையிலும் சிக்கிக்கொண்டு வாடிக்கொண்டிருக்கும் போது ஒரு அம்மாவாய் என்னால் எப்படி அத்தனையையும் பார்த்து கொண்டிருக்க முடியும்? நீ விரும்பியதை, நீ ஆசைப்பட்டதை, நீ எதிர்பார்த்ததை அப்படியே உன் கைகளில் கொண்டு வந்து தரப்போகிறேன். மகிழ்ச்சியோடு என் மீது நம்பிக்கையோடு ஓடிவா. நானே உன் கண் முன்னால் நின்று அனைத்து மங்கள நிகழ்ச்சிகளையும் நடத்தி வைப்பேன். நம்பிக்கையின் ஒளியாய் நான் இருக்கும்போது நீ கவலை கொள்ள வேண்டாம். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். பல கஷ்டங்களை நினைத்து யோசனையாக இருந்த உன் வாழ்க்கையை இப்போது பூத்து குலுங்க செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பிரம்மனாலும் கூட மாற்றி எழுத முடியாத உனது விதியை இந்த வராகியம்மா நான் நினைத்தால் மாற்றி எழுதி உன் வாழ்க்கையை பூத்து குலுங்க வைக்க முடியும் என் செல்லமே. இனிமேல் நீ உன் தலைவிதியை நினைத்து கவலைப்படாதே. அதற்கான பொறுப்பை இந்த வராகி நான் ஏற்றுக்கொண்டு சரி செய்ய போகிறேன்.